அந்த இடத்த எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ சிவா வராரு. சிவா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே சிந்து கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ ரொம்ப நல்லவமா நடிச்சிட்டு தான் நல்லவள் ஆகிட மாட்டே. நீ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சமா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படி சொல்லிட்டு கேட்குறேன். ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிறேன்? எனக்கு என்ன சந்தோஷம்? உனக்கு சந்தோஷம் தான். என்ன வேலை இல்லாதவன் ஆக்கிட்ட, இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வச்சுட்டேன். ஊரெல்லாம் எனக்கு கேவலமாக பேசுகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நல்லா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி எனக்கு மதிப்பு இருந்தது தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ கேவலமாக என்னை நடத்துனாங்க தெரியுமா? அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க. குற்றவாளிகளோட கூட உட்கார வச்சுருந்தாங்க. எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? அவ்வளோ அசிங்கமாக எனக்கு வந்ததுக்கு யார் காரணம்? நீ மட்டும்தான் காரணம். அது மட்டும் கிடையாது, உயிர்களை காப்பாற்றுறதுக்கு எல்லாரும் என்னை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை யாருமே இவ்வளோ கேவலமாக பேசுனதில்லை. நான் இவ்வளோ உயிர்களை காப்பாற்றணுன்னு எல்லாரும் எனக்கு நன்றி சொல்லுவாங்க, ஒரு தெய்வமாக என்னை மதிப்பாங்க. ஆனால் உன்னால் எல்லாரும் என்னை எதுக்கு காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அளவு நான் ஒரு கேவலமானவனாக ஆகிட்டேன். நான் படித்த படிப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு படிச்சினேன் டாக்டருக்கு எதுக்காக? எல்லா உயிர்களையும் நான் காப்பாற்றுறதுக்காக. அந்த விஷயத்தையும் என்னை செய்ய விடாமல் பண்ணிட்டல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு கேவலமாக இல்லை இப்படி நடந்துக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கிட்ட ஏன் டாக்டர் இவ்வளோ பண்ணுற? நான் அப்படிலாம் யோசிக்க கூட யோசிக்கல. இந்த மாதிரி நடக்கும்னு நான் எப்போ யோசித்தேன்? தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே, ஒன்னெல்லாம் எதிரையுமே சேர்த்துக்க முடியல. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்னமோ நீ தான் என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நீ என்னை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டியா? நீ நல்லவளாயிடுவியா? நீ எல்லாம் எதுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னை கஷ்டப்படுத்தணும், அதுக்காக தான் வெளியே எடுத்துகிட்டு வந்தேன். நான் உள்ளே இருந்தால் கூட உன் மூஞ்சி பார்க்காம நிம்மதியாக இருந்திருப்பேன். அதையும் என்னை விடாமல் தானே வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு உனக்கு. ஏன் டாக்டர் இப்படி பேசுகிற? நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் டாக்டர், அதனால தான் ரொம்ப டயர்டாக இருக்க. முதல்ல நீ சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்றாங்க. இங்கே பார், ஏற்கனவே நான் உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன். இதில் வேற சாப்பிடு டாக்டரே இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத. எனக்கு நீ பேச அப்படியே ஒரு செம்ம டென்ஷன் ஆகுது. நான் அப்புறம் இதாக பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு சிந்து அழுறாங்க. என் மேலே இவ்வளோ வெறுப்பை கொட்டுறாரு, இந்த அளவு என்னை வெறுக்கிறாரு. எப்போ என்னை புரிஞ்சுப்பார்? என்னை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டாரோ? அவ்வளோதானா என் கதை அப்படி சொல்லிட்டு சிந்து மனசு கஷ்டப்பட்டு அழுறாங்க. இங்கே சிந்து அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அங்கே வச்சுட்டு வராங்க. என்ன சிந்து, ஏன் இப்படி உட்காந்துருக்க? அதான் நீ நினச்சபடி டாக்டர் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன பண்ணாலும் அவருக்கு என்னை பற்றி ஒரு நல்ல எண்ணமே வரமாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது சிட்டு அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அழாத சிந்து, இதெல்லாம் உனக்கு சோதனை காலம், இதெல்லாம் நீ கடந்து வந்து தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ண தப்பு அப்படி இல்லை அப்படின்னு. ஆமாம், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தப்புலேருந்து எனக்கு விமோசனமே கிடைக்காதா? என்னை டாக்டர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா தெரியலையே அப்படின்னோடனே, ஏன் சிந்து இப்படி மனசு விட்டு பேசுகிற? எல்லாம் சரியாயிடும், கூடி சீக்கிரம் பாரு. டாக்டர் உன் மனசை கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். நீ பண்ண ஒரு தப்பை வச்சுட்டு அவர் உன்னை மொத்தமாக நீ கெட்டவன் நினைக்கிறாரு. ஆனால் உன்கிட்ட நல்ல மனசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கூடி சீக்கிரம் புரியும். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. நிச்சயமாகவே இதெல்லாம் நடக்குமா சிட்டு? கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாதான்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, நம்ம சிவா ஒரே டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே வராங்க அன்னபூர்ணி. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை அவங்க தங்கச்சியை சம்பத் கைப்பிடிச்சு இழுத்த விஷயத்த சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அந்த சம்பத்துக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் பெரியம்மா, இந்த மாதிரி வேலையை பண்ணுறானா? இந்த விஷயம் மட்டும் ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்? நீங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிட்டேன். இல்லை நானும் அவளை சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான்ப்பா இதில் தலையிட்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும். ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, பயந்து போயிருக்காப்பா குழந்தை அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க. அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஒரு கை போனது பத்தாதாம்மா அவனுக்கு. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் கேவலமாக அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருப்பா, இதெல்லாம் தெரியாமல் வெளியூரில் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன் நான். ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியக்கூடாதுல்ல. கூடிய சீக்கிரம் நல்லபடி எல்லாமே முடியணும் சிவா. நீ தான்ப்பா எதா பண்ணணும், நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு.